வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நத்திங் டு லாஸ் படம் ஒரு வழக்கமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிடையாது. தன்னுடைய பையனை காப்பாத்த நினைக்கிற ஒரு அம்மாவோட பாச போராட்டத்தையும் அவங்களோட எமோஷனல் ரேஸையும் சொல்ற ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற இந்த பிரெஞ்சு படம் எப்படி இருக்கு, நம்மள கவர்ந்ததா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை எப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோயினுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமையே இருக்குது. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஒரு நாள் அந்த பையனுக்கு ஆபத்தான நோய் அறிகுறி இருக்கிறது தெரிய வருது. அந்த பையனை காப்பாத்தணும்னா உடனே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சாகணும். அரசாங்க வெயிட்டிங் லிஸ்ட் படி பார்க்கும்போது இது நடக்க பல மாதங்கள் ஆகும். ஆனா அந்த அம்மாவுக்கு போதுமான அளவுக்கு நேரம் இல்லாதனால அரசாங்க சட்டத்தை அவங்க மீற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களை எமோஷனலா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்ச மடெல் நவானியோட நடிப்பு பிரமாதமா இருக்குது. ஒரு அம்மாவோட வலி மற்றும் ஆவேசம் இது ரெண்டுத்தையுமே தன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா பிரமாதமா அவங்க காட்டியிருக்கிறாங்க. மெடிக்கல் சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகள் மற்றும் ஆபத்தான காலங்கள்ல ஒரு சாதாரண குடும்பம் ஃபேஸ் பண்ற பிரச்சனை, இது ரெண்டுத்தையுமே யதார்த்தமா திரையில நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். தமிழ் டப்பிங் வெர்ஷன் நல்லாவே இருக்குது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, ஆடியன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காத ஒரு என்கேஜிங்கான திரைக்கதையை இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். படத்தோட சினிமோட்டோகிராபிக் மற்றும் கேரக்டர் டெவலப்மெண்ட் இது எல்லாமே படத்துல நல்லாவே இருக்கு. குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல சோகம் மற்றும் எமோஷன் இந்த காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. சோ கமர்ஷியல் பட விரும்பிகளுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம். படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. படத்துல ஹாஸ்டேஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வரும். அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீல் தான் அப்ப ஏற்படுது. ஓவராலா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.